பல பேர் சொல்றாங்க இந்த அணில் குஞ்சு ஏறி ஆலமரத்தை சாய்க்க முடியுமா அப்படின்னு பல பேர் கிண்டல் பண்ணுதாங்க. எங்களை மாதிரி 64 வயசு நாங்க 1000 பேர் சேர்ந்தோம்னா அந்த ஆலமரத்தையே பிடிங்கி தூர போட்டுருவோம். எங்க கட்சி பெரிய அரசமர கட்சிங்க, நிறைய பெரிய பெரிய பேச்சு பேசுறாங்க. டிவிக்கு விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க அந்த விஜய்க்கு தெரியும் கோமணத்தை அவுத்துட்டு அடிப்பாரு தெரியுமா. அவருக்கு இருக்க வெறியில ஜப்பான் நாடு மாதிரி திருத்தி கொண்டாடணும்னு அவர் வெளிநாட்டுலாம் போய் படம் பிடிச்சு வந்தவர். இல்ல மத்த கட்சியில இப்ப அதுதான் பெரிய அலிகேஷன் நிறைய விடுவாங்க சார். அதெல்லாம் காதுல வாங்கணும் போக முடியுமா? இல்ல சார், புது யங் சிஸ்டம் வராங்க, என்கரேஜ் பண்ணணும் தவிர எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கு. அப்புறம் ஏன் அவங்கள வேணாம் நல்லது பண்றாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிறாங்க, பண்றாங்க கொள்றாங்க. பழைய பானை அது மண்பானை, அது பட்டுன்னு உடைஞ்சிரும். இது இப்போ புதுசா வெங்கலம் வந்திருக்கு, இதை உடைக்க எவனும் முடியாது ஐயா. கண்டிப்பா ஜெயிப்பாரு, திருவாரூர்ல கண்டிப்பா ஜெயிப்பாரு பாருங்க ஐயா. இப்போ தளபதி விஜய் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பல பேர் சொல்றாங்க இந்த அணில் குஞ்சு ஏறி ஆலமரத்தை சாய்க்க முடியுமா அப்படின்னு பல பேர் கிண்டல் பண்ணுதாங்க. எங்களை மாதிரி 64 வயசு நாங்க 1000 பேர் சேர்ந்தோம்னா அந்த ஆலமரத்தையே பிடிங்கி தூர போட்டுருவோம். எங்க கட்சி பெரிய அரசமர கட்சிங்க, நிறைய பெரிய பேச்சு பேசுறாங்க. எங்களை மாதிரி 64 வயசுல இப்ப எல்லாமே நாங்க விஜய் கூட சேர்ந்துட்டோம். எதனால சேர்ந்துட்டீங்க? இனிமே எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, எங்க பேரப்பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும். எங்க இடம் எல்லாம் அழிஞ்சு போகுது, அதை காப்பாத்துக்காக விஜய் வந்தா தான் இதை முடியும். எவனாலும் இது முடியாது. அவர் தான் வருவாருப்பா. ஏதோ வச்சு சொல்றீங்க அவர் தான் வருவாருன்னு. இப்ப போன ஆட்சியில வந்து மக்களுக்கு எந்த நல்லதும் நல்லது எதுவும் செய்யல, ஏதோ சுமாரா ஏதோ போயினுக்குது. விஜய் வந்து அதுனா ஒரு நல்ல வழி பண்ணுவாரு, ஒரு நம்பிக்கை தான். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். எதை வச்சு நீங்க கரெக்ட்னு சொல்றீங்க? அவர் வெக்கேஷனா போலையே, எல்லாருக்கும் லீவா இருக்கும்போது நான் போகணும் ஆசைப்படுறாரு, அதுல போறாரு. ஏன் லீவுக்குன்னு போக ட்ரை பண்றாரு? டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. லீவ் டைம்ல தான் பப்ளிக்ல அதிகமா வெளில வருவாங்க போவாங்க. பட் ஆனா லீவ்ல தான் போறாரு, டிஸ்டர்பன்ஸ் ஒரே இடத்துக்கு போலையே, பல ஊருக்கு தானே போறாரு. ஒரே இடத்துக்கு போல ஒரே இடத்துல டிஸ்டர்ப் பண்ணா ஓகே மந்த்லி 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாத்தி அதிமுக திமுக தானே ஓட்டு போட்டு இருந்தீங்க. ரெண்டுமே சரியில்ல. இல்ல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விஜயகாந்த் ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கலாம், அவங்க எல்லாம் கொண்டு வராம இப்ப விஜய்னு வந்ததுக்கு அப்புறம் ஏன் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? இளைஞர்கள் ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போவது கிடையாது. பூரா 12 படிச்சுட்டு பூரா கம்பி கட்டவும் கை மிக்கும் வெளியே இருந்து எல்லாரும் வந்து இங்க வந்து வேலை செய்யும் போது பசங்க ஃபுல்லா நம்ம வேலை இல்லாம அலையுதாங்க. அப்ப விஜய் வந்தா பெண் பிள்ளைகளுக்கு காவல் இருக்கும், ஆம்பளை பையங்களை வேலைக்கு போவாங்க ஒழுங்கா, எல்லாம் நல்லா இருக்க போய் தான் நல்ல மனுஷன் தேர்ந்தெடுக்கணும். எல்லா மக்களும் கூட்டம் கூடுது ஐயா. ஓகே, ஏன் விஜய் மட்டும்? இதுக்கு முன்னாடி கமல் எல்லாம் வந்தாரு, அவர் மேலாம் நம்பிக்கை இல்லையா? விஜய் மேல மட்டும் நம்பிக்கை? விஜய் மேல ஏன் நம்பிக்கைன்னா விஜய் ஃபேன்ஸ் வேற, ஃபேன்ஸ் இல்லாம இது எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு இது அவர் பேசுற பேச்சுல ஒரு இது இருக்கு. அதனால நீங்க அவரு தான் ஓட்டு போடுவீங்களா? நான் அவர் தான் ஓட்டு போடுவேன்ப்பா, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பா ஜெயிப்பார். ஜெயிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை திருநங்கை அமைச்சு கொடுக்கணும் அவரு. இல்லக்கா, திருநங்கைகளுக்கு வந்து திமுக ஆட்சிலயும் நிறைய நல்லது பண்றாங்க தான். அப்புறம் ஏன் அவங்கள வேணாம்? நல்லது பண்றாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிறாங்க, பண்றாங்க கொள்றாங்க. ஒரு நிவாரணம் எதனா ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு 5,000 கமிஷன் பண்ணிக்கிறாங்க. 5,000 தான் கையில வருது. அது எங்களுக்கு 10 இல்லை, எங்களுக்கு வாழ்வதற்கு இல்லை, எங்களுக்கு புள்ளப்படி கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மற்ற கட்சியில உள்ளவங்க அவர் வந்து வெறும் சாட்டர்டே மட்டும் தான் போறாரு, மற்ற நாள்ல போனா என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை? ஸ்டார்டிங் வீக்லி ஒன்ஸ், போக டெய்லி போவாரு. பட் ஆனா இப்போ அவர் மேல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவரு எல்லா ஊருக்கு போறாரு. இப்ப நாகைக்கு போனாரு, திருவாரூருக்கு போனாரு, அங்க இருக்க மாவட்ட செயலாளர்கள்கிட்ட அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படி கேக்குறாங்க? ஸ்டார்டிங்ல அப்படிதான் சார் இருக்கும், போக சரியா இல்ல மத்த கட்சியில இப்ப அதுதான் பெரிய அலிகேஷன் நிறைய விடுவாங்க சார். அதெல்லாம் காதுல வாங்கணும் போக முடியுமா? இல்ல சார், புது யங் சிஸ்டம் வராங்க, என்கரேஜ் பண்ணணும் தவிர எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கு. இல்ல சார், இதே மாதிரி மூவில இருந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சரத்குமார் வந்தாரு, ரஜினி வந்தாரு, ரஜினி வரேன்னு சொன்னாரு, போயிட்டாங்கல்ல. இல்ல இப்போ இவரும் ஸ்டார்டிங் தான் வந்திருக்காரு. பாப்போமே, இன்னும் 6 மாசத்துல பாத்துருவோமே. இன்னும் 6 மாசத்துல பாத்துருவோம்ல. திமுக எந்த கட்சினாலும் டெபாசிட் காலி தாங்க. விளையுத பயிர் முளையிலே தெரியும் ஐயா. அப்போ நீங்க இங்க தாய வீட்டுல பார்த்தா மாவள சந்தையில பார்க்க வேண்டாம். தாய மாதிரி தான் இருக்க மாதிரி கூட்டம் எப்படி கூடுது. கூட்டத்தை நிறைய நினைக்கும். அந்த கூட்டம் சும்மா கூட்டம் இல்ல, இது ஓட்டுக்காக கூட்டம். ஒரு அக்கா சொல்லுது, நாங்க சோறு கூட பொங்கமா ஐயா பார்க்க வரோம் அப்படிங்காங்க. ஏன்னா தன்னுடைய இது குழந்தைகள் கஷ்டப்படுது, குடிச்சிட்டு வீட்டுல சேலையை உறிஞ்சு விட்டு அடிக்காங்க ஐயா பசங்க. இன்னைக்கு ஒரு பசங்களை பொண்ணு கொடுக்க போனோம்னா பையன் குடிப்பான வைக்கானா இதைத்தான் பார்க்க விஜய் என்ன வந்தாருன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டுவாரு. மொத அடி டாஸ்மாக் தான் ஐயா. இப்போ டாஸ்மார்க் எடுத்தாங்கன்னா அதுல இருந்து இந்த சாராய காய்ச்சறது அந்த மாதிரி பிரச்சனை, குட்கா பிரச்சனை, அதெல்லாம் இன்னும் அதிகமாகாதா? ஆகவே ஆகாது. போதைக்கு இங்க அடிமையானவங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய முக்காசு பேர் அடிமையானவங்க தான். இப்போ வந்து டக்குன்னு டாஸ்மார்க் நிப்பாட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது நாங்களே சாராயம் காய்ச்சிரும் அப்படின்னு இறங்குவாங்க.
சொல்லுவாங்க. அது எப்படி? அந்த விஜய்க்கு தெரியும் ம். கோமணத்தை அவுத்துட்டு அடிப்பாரு தெரியுமா? அவருக்கு இருக்க வெறியில ஜப்பான் நாடு மாதிரி திருத்தி கொண்டாடணும்னு அவர் வெளிநாட்டுலாம் போய் படம் பிடிச்சு வந்தவர். சும்மா இங்க வந்து இந்த கூவாத்துல குளிச்சது கிடையாது. எல்லாருமே வெளிநாட்டுல ஃபுல்லா எல்லாம் நாளே அறிஞ்சு வந்தவர். மக்களை எப்படி வைக்கணும் ஏது வைக்கணும் அவருக்கு தெரியும். தெரிய போய் தான் வந்திருக்காரு. இங்க படுத பாடு. ஏன்னா இளைஞருக்காக தான் அவர் பாடுபடுறாரு. அது மாதிரி நாங்க எங்களுக்கு பிள்ளைகளுக்காக நாங்க பாடுபட்டு அவர் கூட நிற்கும். 64 வயசு ஆகுது. ஏக்கு நான் விஜயை தேடி வருது. நாங்களாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டோம், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம், போன தடவை கலைஞருக்கு ஓட்டு போட்டோம். இந்த தடவை எடுத்துட்டோம். பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலத்துல எங்க பேரம்பாடு வாழ்க்கை நல்லா இருக்கணும். நல்லா இருக்க தேர்ந்தா நல்லவன் தேர்ந்தெடுக்கணும். இப்ப 5 வருஷம் பார்த்துட்டோம் நாங்க கண்ணால. நம்ம பிடிக்கலன்னா நம்ம விட்டுறணும். விஜய் தான். நீங்க ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? நான் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. மேபி வில் சி. எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? மேபி 7-8% தான். 7 to 8. ஏன் அதுக்கு மேல? இது ஸ்டார்டிங் தானே. பப்ளிக் தெரியணும்ல. இல்ல பட் கொள்கையில ஒன்றும் சொல்லவே இல்லை. கொள்கையை சொன்னாதான் அதை பத்தி பேச முடியும். ஓகே அவர் அப்பவுமே ஆகும்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசுறாரு. ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசுறாரு. ஓகே. எங்கேயும் கரெக்டாக பேசுவார். பட் ஆனால் இதுவே நிறைய ஒரு மேலே ப்ராப்ளம் இருக்குது. அவர் ஒழுங்காக பேச மாட்டாரு. மேடையில் பேசுகிறப்பயே தப்பு தப்பாக பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு இப்போ நாகையில் வந்து மண்ணரிப்புக்கு மீன் அரிப்புன்னு சொன்னார். சரி. அதை வேற இப்போ அது ஒரு கிண்டலான பேச்சா போயிடுச்சு. நார்மலாக வரதானே சார். ஃப்ளோவில் பேசணும். நீங்கள் கிட்டே பேசும்போது நானும் ஃப்ளோவில் இல்ல. வரதான் செய்யும். விஷயம் என்னன்னா பப்ளிக் மாஸ்ல பேசும்போது சத்தியம் இல்லை சார் கரெக்டு. பட் யாரு தான் மிஸ்டேக் வரல. கரெக்டு. பட் ஆனால் ஒரு பேப்பர் வச்சுட்டு தான் பேசுகிறாரு. பேசுகிறப்பையும் இந்த மாதிரி வருது. தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாத்தையும் காலை வாங்கினா மேலே போக முடியாது. காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே ஏறணுமா என்னமா அவ்வளோதான். புஷ் பண்ணிட்டு தான் போகும். அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஆனா வந்து அவரு வெறும் இளைஞர்கள் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் மத்த ஓட்டெல்லாம் வருமா அவருக்கு? கண்டிப்பா வரும். நானே இந்த கிழவனே இந்த மாதிரி இருந்தாமனா இந்த மாதிரி எத்தனை கிளவி எப்படி இருப்பா? இல்ல நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க டெபாசிட் வாங்குவாங்களா, முதல்ல ஒரு 5% தாண்ட சொல்லுங்க இந்த மக்களை வச்சுக்கிட்டு, இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வரும். இது என்ன அவன் வச்சுட்டாவா தண்ணி தோங்கட்டும் ஐர குஞ்சு எப்படி வரணும்னு தெரியாது. துள்ளி குதிக்கும் அப்படி இருக்கும் இளைஞர்கள் எல்லாம். பெரிய ஆளு சில எல்லாம் விஜய் தான் நம்ம ஓட்டு போடுவாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆவாருன்னு நினைப்பீங்களா, இல்ல எதிர்கட்சியா வருவாரு அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்து கணக்கு பண்ண முடியாது. காசு கொடுத்து ஓட்டு வாங்குதாங்களா, அதுக்கு அதையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம ஐயா ஜெயிச்சு வருவார். கண்டிப்பா ஜெயிப்பார். அவர் எந்த தொகுதியில நின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும், வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகம்னா மதுரையில தான் கொஞ்சம் நல்லா தெரியுத மாதிரி இருக்கு எனக்கு. மதுரையில எதனால? உங்க வாய்ஸ் கேட்கறதுனால அந்த சைடுல உள்ளவங்களா நீங்க? கண்டிப்பா நான் திருநெல்வேலிக்காரன். அதனால சொல்றீங்க உங்க சைடு உங்க பெல்ட் இப்போ விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம். இப்போ மதுரை சைடு கொஞ்சம் நல்ல செல்வாக்கு இருக்கு. எப்படி ஒரு லேக் கணக்குல ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாரா? ஒரு 10K விக்கிற வண்டியிலே நொறுக்கிட்டாரு முத அடியே. ரெண்டாவது கப்பல் அடிச்சிட்டாரு மதுரை. இப்ப பாருங்க திருச்சி கலங்க அடிச்சிட்டாரு. மூணாவது திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படி கலக்கிட்டாரு மக்கள். இதை பார்த்தே மத்தவனுக்கு புளிக்கரைக்கு. திருவாரூர்ல வந்து திமுகவுக்கு வந்து பலம் அதிகம். அதனால நான் உங்கள்கிட்ட அந்த டவுட்டை கேட்குறேன். அதெல்லாம் சொல்லாதங்க. கண்டிப்பா அவன் மண்பானை அது ஒரு செகண்ட்ல உடஞ்சிரும் ஐயா. இதுக்கு வந்து வெங்கல பானை, பழைய பானை, அது மண்பானை. அது பட்டுன்னு உடஞ்சிரும். இது இப்போ புதுசா வெங்கலம் வந்திருக்கு. இதை உடைக்க எவனும் முடியாது ஐயா. கண்டிப்பா ஜெயிப்பாரு. திருவாரூர்ல கண்டிப்பா ஜெயிப்பாரு. பாருங்க எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. எங்க திருவாரூர்ல இப்படி திமுக இல்லாம மத்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு அவங்க வந்தா மட்டும் கரெக்டா அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்புறீங்களா? அவர் புதுசா வந்திருக்காரு, அவர் நல்லா பண்ணுவாரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பச்செல்லாம் ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிரு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது. அது உசாங்கெல்லாம் திருநங்கை சப்போர்ட்ல வந்து டிவிக்கு விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஓட் போடுவோம். சரிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ டா.